திமுக கூட்டணி தமிழகத்தின் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் அவர்கள் எல்லாம் வீட்டுக்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கான. மதுரை தெற்கில எங்கே பார்த்தாலும் குப்பையும், எங்கே பார்த்தாலும் சாக்கடையும், எங்கே பார்த்தாலும் அசுத்தம், எங்கு பார்த்தாலும் மக்கள் அச்சமுற்ற சூழ்நிலை, வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக மதுரையை மாற்றியிருக்கிறார். மதுரையில் எங்கே பார்த்தாலும் குப்பை இருக்கிறது என்றால் குப்பைகள் ஆட்சியில் இருக்கிற காரணத்தால் மதுரை குப்பையாக இருக்கிறது. ஆட்சியில் இருக்கும் குப்பைகள் அகற்றாமல் தெருவில் இருக்கும் குப்பைகள் அகற்ற முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தவுடன் மதுரை தெற்கில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றவுடன் மகாராஷ்டிரா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், மதுரைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார். மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அமைச்சர் ஐயா பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்த போது மதுரையின் குப்பையோ சாக்கடையோ பிரதமர் ஐயா மோடியிடம் சிறப்பு நிதி பெற்று 100 நாட்களில் மதுரை தூய்மை நகரமாக மாறும் என்று சொல்லியிருக்கிறார். நேரா டெல்லிக்கு போவோம், நரேந்திர மோடி ஐயாவை பார்ப்போம். அன்னை மீனாட்சி ஆட்சி செய்கின்ற இந்த மதுரையை இந்த திருட்டு திமுக கேவலமாக வைத்திருக்கிறது என்பதை சொன்னால் மதுரை தூய்மையான நகரமாகும், தூங்கா நகரம் தூய்மையான நகரமாகும் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நமது சின்னம், நமது சத்தமா சொல்லுங்க, நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசி பெற்ற சின்னம், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசி பெற்ற சின்னம், ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஆசி பெற்ற சின்னம். திமுக கூட்டணி தமிழகத்தின் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் அவர்கள் எல்லாம் வீட்டுக்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கான. மதுரை தெற்கில எங்கே பார்த்தாலும் குப்பையும், எங்கே பார்த்தாலும் சாக்கடையும், எங்கே பார்த்தாலும் அசுத்தம், எங்கு பார்த்தாலும் மக்கள் அச்சமுற்ற சூழ்நிலை, வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக மதுரையை மாற்றியிருக்கிறார். மதுரையில் எங்கே பார்த்தாலும் குப்பை இருக்கிறது என்றால் குப்பைகள் ஆட்சியில் இருக்கிற காரணத்தால் மதுரை குப்பையாக இருக்கிறது. ஆட்சியில் இருக்கும் குப்பைகள் அகற்றாமல் தெருவில் இருக்கும் குப்பைகள் அகற்ற முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தவுடன் மதுரை தெற்கில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றவுடன் மகாராஷ்டிரா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், மதுரைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார். மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அமைச்சர் ஐயா பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்த போது மதுரையின் குப்பையோ சாக்கடையோ பிரதமர் ஐயா மோடியிடம் சிறப்பு நிதி பெற்று 100 நாட்களில் மதுரை தூய்மை நகரமாக மாறும் என்று சொல்லியிருக்கிறார். நேரா டெல்லிக்கு போவோம், நரேந்திர மோடி ஐயாவை பார்ப்போம். அன்னை மீனாட்சி ஆட்சி செய்கின்ற இந்த மதுரையை இந்த திருட்டு திமுக கேவலமாக வைத்திருக்கிறது என்பதை சொன்னால் மதுரை தூய்மையான நகரமாகும், தூங்கா நகரம் தூய்மையான நகரமாகும் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நமது சின்னம், நமது சத்தமா சொல்லுங்க, நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசி பெற்ற சின்னம், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசி பெற்ற சின்னம், ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஆசி பெற்ற சின்னம்.